ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நமக்குள் வாசமாய் இருக்கிறவர் யார்? ஆவியானவர். 9 சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் யார் என்றால் அவருடைய ஆவியை பெற்றவர்கள், அவருடைய ஆவியை உடையவர்கள். அவருடைய ஆவியானது, பரிசுத்த ஆவியானது நம்முடைய ஆவியோடு ஒன்றிணைந்து காணப்படுகிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது, அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது, அவருடைய ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவனுக்கும் வெளியில் காணப்படுகிற மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் யார்? அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய பிள்ளைகள். நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு, மற்ற மனிதர்களைப் போல கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளாத மனிதர்களைப் போல பயப்படுகிறதற்கு, அடிமைத்தனத்திற்குரிய ஆவியை பெறாமல் அவரிடத்தில் எப்பொழுதும் கிட்டி சேருவதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகார மகனின் ஆவியை பெற்றுள்ளீர்கள். அவரோடு எப்பொழுதும் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் மகன் அல்லது ஒரு மகள், ஒரு தகப்பன் எந்த நிலையில் ஒரு பெரிய விதமான ஒரு நிலையில் இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும், பெரிய பதவியில் காணப்பட்டாலும், எந்த நேரமும் அந்த மகன் அல்லது மகள் தைரியமாக தகப்பனிடத்தில் போய் சேருவான். தன்னுடைய குறைகளை சொல்லுவான், தன்னுடைய தேவைகளை சொல்லுவான். அப்பேற்பட்டதான ஒரு மகன் மகள் என்கிறதான உரிமையோடு கூடியதான, அதிகாரத்தோடு கூடியதான ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள், தேவ ஆவிக்கு உட்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய ஆசாரியர்கள், அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி அவருடைய பரிசுத்தவான்கள். அவருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு குட்டி அரசர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே ஒருவேளை மற்றவர்கள் மனிதர்கள் மூலமாக ஒருவேளை ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சிதைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தோல்வியை போல காணப்பட்டவர்களாக இருக்கலாம். இல்லை, நீங்கள் எப்பொழுதும் வெற்றியை பெறும்படி அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிகர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு அனைத்தையும் போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர் உங்களுக்குள்ள இருக்கிறார். புரியாத காரியங்களை புரிய வைக்கும்படி, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும்படி பரிசுத்த ஆவியான, தூய ஆவியானவர், அவரே உங்களுக்கு மீட்பா இருக்கிறார். அவரே உங்களுக்கு புத்தியா இருக்கிறார். அவரே உங்களுக்கு ஞானமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு அறிவா இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வித்தியாசமானவர்கள். யோசேப்பு சகோதரர்களுக்குள்ள வித்தியாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் அந்த யோசேப்புக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது. தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே எல்லாருக்கும் இளையவனாய் இருந்தாலும், ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், அவனுக்குள்ள ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. தேவனுடைய ஆவி அவனை சிறப்பிக்கப்பட்டவனாக வைத்தது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஆவியை சுமக்கிறது உங்களுடைய சரீரம். மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், 8வது அதிகாரம் 10வது வசனம், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். சகலவற்றையும் ஆட்சி செய்கிறவர், சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர், சகலவற்றையும் ஆளுகிறவர். உங்களுடைய சரீரத்தில் காண எழுகிறதான ஆசைகளையும் இச்சைகளையும் அடக்கி ஒடுக்கும்படி, கீழ்ப்படுத்தும்படி, அவருடைய ஆவியினாலே சகலவற்றையும் கீழ்ப்படுத்தும்படி, ஒரு சுத்தமான, ஒரு தூய்மையான, அவருக்கு ஏற்புடையதான ஒரு வாழ்க்கையை வாழும்படி அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதை குறித்து விசுவாசித்தான்? இன்றைக்கு வாசித்தோம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று என்னுடைய பரலோக தகப்பன் என்னோடு பேசி இருக்கிறார். மரித்தோரை அவர் என்னுடைய பரலோக தகப்பனை எழுப்புகிறவர்.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் என்னுடைய பரலோக தகப்பனா இருக்கிறார். இப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னுடைய மகன், நான் இதோ என்னுடைய பரலோக தகப்பன் தேவன், என்னுடைய தேவன், நான் வணங்குகிற தேவன், உன்னுடைய ஏக சூதனை எனக்காக பலியிடுவாயாக, எனக்காக கொடுப்பாயா என்று கேட்டிருக்கிறார். ஒருவேளை அவன் மரித்தாலும் அவனை திருப்பி எனக்கு உயிரோடு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்த காரணத்தினால் அது அவருடைய பார்வைக்கு நீதியாக எண்ணப்பட்ட. அதே போல தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் நீங்கள். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கும்படியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை உங்களிடத்தில் வெளியே காணப்பட்ட ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இவ்வளவு சூழ்நிலைகள் இவரை நெருக்கின பிறகும், இவ்வளவு கஷ்டங்கள் இவனை நெருக்கின பிறகும் ஏன் இவன் இப்பொழுதும் அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி குறையாமல் இருக்கிறது? ஏன் அவனுடைய பரவசம் குறையாமல் இருக்கிறது? ஏன் அவனுக்குள் காணப்படுகிற நேர்மறையான ஒரு கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்கள் இவ்விடத்தில் காணப்படுகிறது? இவனுக்குள் காணப்பட்ட வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசம் இல்லை. சகலவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் சர்வ வல்லமை உள்ளவரை உனக்குள், உன்னுடைய சரீரமாகிய கூடாரத்திற்குள், உன்னுடைய சரீரமாகிய வீட்டிற்குள், உன்னுடைய உடலாகிய கூடாரத்திற்குள் அவர் வைத்திருக்கிறார். அதுவேதான் மற்ற ஜனங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். அவர் உங்களுக்குள்ளே தங்கி ஸ்டேயின் உனக்குள்ளே தங்கி இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை பெற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனம், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதான வேகத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிற வேகத்தில் அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய சீஷர்கள் சில தேசத்திற்கு போக முற்படுகிறார்கள். ஆனால் ஆவியானவரோ அங்கே போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை நீ பேச வேண்டும், யாரை நீ சந்திக்க வேண்டும், அனைத்தும் எந்த இடத்தில் நீ குடி அமர வேண்டும், எந்த இடத்தில் நீ குடி இருக்க வேண்டும், அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவராலே நீ முழுவதும் நடத்தப்படுகிறாய். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரியம் ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்தி உங்கள் சரீரமாகிய கூடாரத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தமாக்குற கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உங்களோட ஊழியம் பலனை கொடுக்கிறதான, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறதான ஊழியத்தை செய்யும்படிக்கு உங்களை ஊக்குவிக்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே. உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தோற்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிப்பவர்கள். நீங்கள் அவருடைய மனவாட்டியாகிய சபை, அவருடைய கல்லாகிய உன் மீது கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். உன் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டுவான். அவன் உனக்குள் வாசமா இருக்கிறபடினால் எந்த பாதாளத்தின் வாசல்களும் பாதாளத்தின் வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த மன்ற வல்லமைகளும் அசுத்த வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் உனக்குள் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், அனைத்தையும் செய்து முடித்தவர், எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்துக்கும் நாமத்திற்கும் உயர்த்தப்பட்டவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர்,
திறவுகோள்களை உடையவர், மரணத்தின் திறவுகோள்களையும் உடையவர், பாதாளத்தின் திறவுகோள்களையும் உடையவர், பிசாசின் பற்களை தகர்த்து போட்டவர். அவனை சிலுவையிலே அவனை முழுவதுமாய் நிர்வாணமாக்கி, அவனை வெளியரங்கமாக்கி, அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து போட்டவர், அவனை நிர்மாணமாக்கினவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களை எதுவும் செய்ய முடியாது. அவர் உங்களுக்கு தேவனாயிருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 சொல்லுகிறது, நாம் அவருடைய அன்பிலே வேரூன்ற வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் நாளில் இருக்கிற அன்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பிலே நாம் பெருக வேண்டும். அதாவது சொல்கிறது, அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் உனக்குள்ளே மூன்றில் ஒன்றான மெய்த்தேவனாக உனக்குள்ளே வந்து அமர்ந்து அவர் உங்களை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அவரோடு நேரத்தை செலவிட அவருடைய நேசமானது உனக்கு உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரமாக உணரும்படியாக அது ஒவ்வொரு நாளும் மெருகேற்றப்படுகிறது. தகப்பன் மகன் என்கிறதான உறவு ஒவ்வொரு நாளும் அது வலுப்படுகிறது. அது ஒவ்வொரு நாளும் அது அந்த 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 அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் பெருகி கொண்டே போகிறது. அவருடைய நேசமானது ஒரு கணவன் மனைவியை நேசிப்பது போல அல்ல, ஒரு மனைவி கணவனை நேசிப்பது போல அல்ல, ஒரு மகன் மகளை ஒரு தகப்பன் தாய் நேசிப்பது போல அல்ல. அதை பார்க்கிலும் பெரிய நேசம். உன்னத பாட்டில் அவருடைய நேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நேசமானது மரணத்தை விட கொடிது. திரளான தண்ணீர்கள் அந்த நேச அக்னியின் மேல் வந்து விழுந்தாலும் அந்த நேச அக்னியானது அணைந்து போவதில்லை. அவருடைய அன்பானது திராட்சரசத்தை பார்க்கிலும் இனிமையானது. அப்பேற்பட்ட நேசம் அவருடைய நேசத்தை அவரோடு நீ இணைந்து அவரோடு ஜெபிக்க, அவரோடு உரையாடும் போது, தகப்பன் மகள் என்கிறதான அந்த உறவை வலுப்படுத்தும் போது அந்த நேச அக்னியானது உன்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நெருக்கிக் கொண்டே சென்றார், அழுத்திக் கொண்டே செல்லும். ஆவி ஆத்துமா சரீரமானது அந்த பரலோகத்தில் காணப்படுகிறது. அது முழு நேசத்தையும் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே, இந்த பூமியை விட்டு போகும் என்பதாகவே அது முழு நேசத்தையும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரமானது உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு தகுதியை பெற்றுக் கொள்ளும். இப்பேற்பட்டதான ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே. பெற்றுக்கொண்டேன், ஆனா சில நாட்கள் தவறுகிறேன். உண்மையாகவே ரட்சிக்கப்படுதல் அல்லது மறுபிறப்பு என்பது ஒரு நாளோடு ஒரு நாளோடு செயல்படுகிற காரியம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய வீட்டை ஒரு நாள் நாம் சுத்தம் செய்துவிட்டு இன்னொரு மறுநாள் சுத்தம் செய்ய வேண்டாம். குப்பையும் அழுக்கும் கரையான் பூச்சிகளும் விஷப்பூச்சிகளும் அசுத்தங்களும் குடியிருக்கிறதான வீடாக காணப்படும். அதே போல நம்முடைய ரட்சிப்பானது, நம்முடைய மறுபிறப்பானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அவனுடைய சொந்த பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். The power of the Holy Spirit. என்னுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, நான் நல்ல கிரியைகளினால் செய்வதன் மூலமாக அந்த ரட்சிப்பு கிடைக்கப்படுவதில்லை. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் தேவன் இந்த பூமியிலே அதை சரி கட்டி விடுவார். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியாக எண்ணப்படும். ஒரு வசனத்தை வாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பப்பை செத்து போயிற்று. பிள்ளை உருவாவதற்கு ஏதுவான எந்த விதமான கூறுகளும் அவருடைய கர்ப்பப்பையிலே காணப்படவில்லை. மிகுந்த வயது உள்ளவன் நகைத்தாள், இந்த வயதில் எனக்கு பிள்ளை பிறக்க கூடுமோ என்று. ஆபிரகாம் மிகுந்த கிழவனாயிருந்தார், பலவீனராயிருந்தார். ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். அது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஏற்புடையவனாக மாறுவதற்கு ஏதுவாயிற்று. எபேசியர் 2:8 வசனம் சொல்கிறது, கிருபையினாலே அவருடைய அளவற்ற அன்பினாலே. அதான் சொன்னேன், அதிகப்படியான அகலமும் ஆழமும் உயரமும் அறியப்படாத மிகுந்த உயரமான பரலோகம் முழுவதும் அவருடைய நேசத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேச அக்னி நாளே நீ என்னுடையவள், உன்னை தன்னுடைய முழு இரத்தத்தையும் பரலோகத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழப்படக்கூடிய நிலையில் இருந்தவர், எப்பொழுதும் துதிக்கப்படக்கூடியவர், பிதாவின் மடியில் இருந்தவர், அவரை புரிந்து கொண்டு ஒன்றாயிருந்தவர், ஒன்றுக்குள் ஒன்றாயிருந்த அவரை பிரிந்து சதையும் ரத்தமும் உடையவராய் இந்த உலகத்தில் வந்த காரணம் என்னவென்றால் உன் மீது காணப்பட்ட அளவற்ற அன்பினாலே. அந்த அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், விடுவிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பெறாட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 2:9 சொல்லுகிறார். இந்த இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் 3 விதமான ஆட்களை பார்க்கிறோம். பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் சொல்கிறான், ஓ நான் அவனை போல் அல்ல. இந்த சுய நீதியை பாராட்டுகிறவர்கள் பெருமை உள்ளவர்களா இருக்கிறார்கள், பெருமை படைத்தவர்களா இருக்கிறார்கள். பெருமை அவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமையில் விழுந்தவர்கள் தான், அந்த சுயநீதியை பாராட்டினவர்கள் தான் லூசிபர், சவுல், நேபுகாத்நேச்சர். சவுல் தேவனுடைய மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் தான் பெரியவன் என்று நினைத்தவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன். தேவன் சொன்னார், எல்லா அங்கு காணப்படுகிறதான் அமெரிக்காவோட எல்லா மிருகங்களை அழித்து விடு, அனைத்தும் அவருக்கு தெரியும், அனைத்தும் அழுக்கானது, அனைத்தும் தொற்று நோய்களால் நிரம்பியது, அதை இஸ்ரேல் தேசத்திற்குள் கொண்டு வந்து என்னுடைய ஜனங்களை கெடுத்து விடாதே என்றதான ஒரு மறைமுக நோக்கத்தோடு எல்லா விலங்குகளையும் அழித்து விடு. அவர் என்ன சொன்னார்? எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன் என்கிறதான பெருமையான உணர்வோடுதான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தார். அதனால்தான் தேவன் சவுலை வெறுத்தார், தாவீதை நேசித்தார். இப்படிப்பட்ட சுயநீதியில் பெருமை பாராட்டுகிறேன். நான் அவனை போல் அல்ல, நான் அவனை போல் அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன், நான் மிகவும் ஜெபிக்கிறவன், நான் உபவாசிக்கிறேன், நன்கு ஜப கூட்டங்களை நடத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணுகிறவர்கள் சுயநீதியை பாராட்டுகிற பெரும் தற்பெருமை உடையவர்கள். தேவனை ஆராதிக்கும்போது புது புது திறமைகளாலும் வரங்களாலும் கிருபைகளாலும் கொடுக்கப்பட்டவன். ஆனால் ஒரு சிறிய பெருமையின் காரணமாக பரலோகத்தில் இருந்தவன் கீழே வந்து விழுந்தான். அதே போலதான் ஆண்டவர் இந்த
இந்த தற்பெருமை உள்ள சுயநீதியில் பெருமை பாராட்டுகிறவர்கள் தான் தேவன் ஆக வேண்டும் என்று தான் செய்கிறது தான் சரி, இது நல்லது, தேவன் எனக்கு தேவையில்லை, தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை, நான் நன்மை செய்தால் அந்த நன்மை எனக்கு தான் வரும், தேவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று தள்ளிவிட்டு இருக்கிறவர்கள் எப்பொழுதும் விழுந்து விடலாம் என்கிறதான அபாயத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாகவே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா ஆயக்காரன் அப்படி அல்ல. தன் கண்களை வானத்துக்கு ஏற்கெடுக்க துணியாமல் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். பரிசேயன் அப்படி அல்ல. தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு அவனுக்கு மனமே இல்லை. மற்றவர்களை பாவி என்று அவன் குற்றம் சாட்டுகிறான். நான் இந்த ஆயக்காரன் அப்படி அல்ல. தன் கண்களை வானத்திற்கு ஏற்கெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். அவன் அல்ல, இவனே நீதிமானவாக்கப்பட்டவனாய் தேவனுக்கு ஏற்புடையவனாய், ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு ஏற்புடையவனாய் மாற்றப்பட்டான், அதே போல தேவனுக்கு ஏற்புடையவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். ஒரு கெட்ட குமாரனை குறித்து தன் தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை பறைத்துக் கொண்டு ஆஸ்திகள் எல்லாம் விபச்சாரிகளிடத்தில் அழித்து ஒரு கேடுகட்ட சூழ்நிலையை திரும்பவும் தகப்பனை பார்க்க வருகிறான். தகப்பனை பார்க்கும் முன்பதாகவே தன்னுடைய இருதயத்தில் இப்படி சொல்லுகிறார், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று என்பேன் என்று சொல்லிக் கொண்டு தகப்பனை நோக்கி வருகிறான். என்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட உன்னுடைய சரீரமானது, உன்னுடைய ஆலயமானது தேவன் தங்குகிற இடமாக மாறக்கூடாது, முடியாது. அடுத்ததாக விசுவாசிக்க வேண்டும். இப்போஸ்தலர் 8:37 சொல்கிறது, அதற்கு நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறான். எத்தியோப்பியா பட்டணத்திலிருந்து ஒரு மந்திரி வந்து கொண்டிருக்கிறார், ஒரு அன்னக மந்திரி. அவரை ஒரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை, ஏசாயா 53வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக எண்ணப்பட்டவராக யாரை குறித்து எழுதியிருக்கிறது என்று பிலிப்பை பார்த்து சொல்லும் பொழுது அவன் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சுவிசேஷத்தை பிலிப்பு அந்த மந்திரி இடத்திலே சொல்லுகிறார். அப்புறம் வழியிலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும்படி இங்க தண்ணீர் இருக்கிறதே, இந்த ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாமா, இதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று பிலிப்பினிடத்தில் இந்த மந்திரி கேட்கும் பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், நீ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றாய் விசுவாசிக்கிறாயா? ஆம், நான் விசுவாசி, அப்பொழுது உனக்கு தடை இல்லை. அது போலதான் மிகப்பெரிய குற்றம் செய்த குற்றவாளிகளை மரண தண்டனை மரண தண்டனை ரோமர்களில் விதிக்கப்படுவார்கள். அவர் மிகப்பெரியதான கொடூரமான கொடுமையான நம்ம இப்பொழுதைய சமுதாயத்திலே எந்த குற்றங்களை நாம் அறிவறிக்கிறோமோ அப்படிப்பட்டதான கீழ்த்தரமான குற்றங்களை செய்தவர்களை தான் நாம மரண தண்டனை விதிப்பார்கள். அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைக்கு தக்கதான பலனை அடைகிறோம், இவ்வளவு தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி அவன் விசுவாசித்திருக்கிறான். ஆண்டவரே, மை லார்ட், நீர் உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய கிங்டமில், உம்முடைய ராஜ்ய பாரத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று லூக்கா 23வது அதிகாரம் 39, 40, 41, 42 வசனங்களில் சொல்லியிருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கவில்லை என்றால் உன்னுடைய சரீரம், உன்னுடைய உடலாகிய கூடாரத்தில் பரிசுத்த ஆவியானவர், the power of the Holy Spirit வந்து தங்க முடியாது. அடுத்ததாக நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். சவுலை பற்றி சொன்னேன், டேவிட்டை பற்றி நான் சொல்லவில்லை.
சவுலுடைய அவன் தற்பெருமை பிடித்தவனாயிருந்தான். அவன் தனக்கு முதன்மை வர வேண்டும் என்று நினைத்திருந்தான். தேவனுடைய தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு அவன் முன்னுரிமை கொடுக்கவில்லை, அவர்களுக்காக காத்திருக்கவில்லை. ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனிடத்தில் அவன் போய் தன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடினால் மனம் திரும்புகிறவனாய் காணப்பட்டாலும் திரும்பவும் தாவீதை துரத்தி கொல்லுகிறவனாயிருந்தான். துரத்தி அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறதான பொல்லாத ஆவியுடைய பொறாமை உள்ள மனிதனாயிருந்தான். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது பொல்லாப்பை செய்தான், மிகப்பெரிய பொல்லாப்பை செய்தான். சக போர் வீரனுடைய மனைவியை களவாய் திருடினான். அந்த உரியாவை கொண்டு விட்டு அவனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். பெரிய தவறை செய்தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, தேவரீர் ஒருவருக்கு விரோதமா நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் இருக்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கும், இதை அறிக்கை எடுக்கிறேன் என்று உடைந்த இருதயத்தோடு சொன்னார். இதே தாவீது வயதான காலத்தில் ஒரு சிறிய பெண்மணியை, சிறிய அழகான பெண்மணியை அவனுக்கு பணிவிடை காரியாக வைக்கும் போது அவன் சொல்லுகிறான், என்னுடைய கண்களை நான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன். அந்த கன்னிகையின் மீது அவன் தவறாக எந்த ஒரு விதமான ஒரு பார்வையும் படாமல் அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டான் என்று வேதத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுல் அப்படி இல்லை. மனம் திரும்புகிறதற்கு போல சூழ்நிலைகளை, அவன் வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து வெளியே விட்டாலும் திரும்பவும் பொறாமை தீய எண்ணங்கள் கொண்டு தாவீதை அழித்து தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்கிறதான சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருந்தான். தேவன் அந்த சவுலை வெறுத்தா, இந்த தாவீதை ஏற்றுக்கொண்டார். சகையுவை பார்க்கிறோம். சகையுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது எல்லோரும், இவன் ஒரு பரிசேயன் அல்லவா, இவங்களுடைய பாவி அல்லவா, கள்ள வரிகளினாலே தன்னுடைய வீட்டை வட்டி பணத்தினாலும் தன்னுடைய வீட்டை நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய வீட்டிற்கு இவர் ஏன் சொல்கிறார்? ஆனால் சகையு உடைந்த இருதயத்தோடு, ஆண்டவரே, அவன் மனம் திரும்புகிறான். என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்கிறதான உள்ளத்தோடு அவனுடைய அறிக்கை செயல்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் இப்போது முடிக்க போகிறேன். 8வது வசனம் 9வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அந்த ஆயக்காரனை போல இருப்போம், அந்த சவுலை போல இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, கிறிஸ்து நமக்குள் இருக்க மாட்டார். உங்களுடைய உடல் ஆகிய சரீரத்திற்குள்ளே சரீர கிறிஸ்து அந்த மரித்தோரை உயிர்த்தல அந்த சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்க முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் மறைக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் இன்னைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் முடிவு என்ன? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அவரே தேவனுடைய குமார் என்று அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவது. ஒவ்வொரு நாளும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். உண்மையான ஒரு மனிதனிடத்தில் உள்ள மனம் திரும்புதல் என்ன? ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு 180 டிகிரி கோணத்தில் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மனதையும் திருப்பது மட்டுமல்லாமல் அவன் திரும்பவும் தேவனிடத்திற்கு விசுவாசத்தில் செல்ல வேண்டும். தேவன் மன்னிப்பார் என்கிறதான விசுவாசத்தில். ஆனால் இங்கு 2 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். சைமன் பேதுரு மனம் திரும்பினார், யூதாஸ் காரியத்தும் மனம் திரும்பினார். யூதாஸ் காரியத்
மனம் திரும்பினான். மனம் திரும்பின காரணத்தினால்தான் அவன் நிம்மதியாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளி காசுகளை கொண்டு வேத பாரகத்தில் முற்றத்தில் எறிந்து விட்டு, நான் இந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை நான் காண்பித்து கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி அழுதான். ஆனால் அவன் தேவனை நோக்கி அவன் செல்லவில்லை. அந்த துக்கம் அது அந்த ஒரு உலக பிரகாரமான துக்கமா இருந்தது. ஆனால் பேதுரு அப்படி அல்ல. அவன் மனம் திரும்பினான், தேவனை நோக்கி ஓடினான், மனம் கசந்து அழுதான். கெச்சமனை தோட்டத்தில் அவருடைய ரத்தமும் வேர்வையும் கசிந்த இடத்தில் அவன் அழுது புரண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும். பேதுரு மறுதலித்தான், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பி தேவன் பக்கமாய் செல்லவில்லை. மறுதலித்த பேதுரு மனம் திரும்பி தேவன் பக்கமாய் சென்றான். உண்மையாகவே ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்றால் தன்னுடைய பாவத்தை விட்டு அவன் தன்னுடைய முழு மனதையும் முழு உடலையும் முழுவதுமாக திருப்பி அவன் தேவனிடத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அந்த துக்கம், அந்த மனம் திரும்புகிறதான அந்த துக்கம், அந்த பாவத்தை செய்ததான துக்கம் ஒரு தெய்வீக துக்கமா இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த மனம் திரும்புதல் தேவன் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்வார். நாம் என்ன பெற்றுக்கொள்வோம்? அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ அவர் உதவி செய்வார். ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரமாகிய உடலுக்குள் இருக்கும் பொழுது அவர் என்ன சிந்திக்கிறாரோ அவருடைய இசைவு கேட்டு நாம் இசைந்து கொடுக்கிறவர்களா இருப்போம். அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களா இருப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். உன்னுடைய கைகளும் உன்னுடைய கால்களும் அனைத்தும் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இச்சையினாலே கெட்டு போன பழைய மனுஷனை முழுவதுமாக நீ களைந்து பட்டு புதிய மனுஷன், நீ நேச்சர் புதிய மனுஷனாய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை உடையாக தரித்துள்ளீர்கள். கடைசியாக முடிவில்லாத வாழ்க்கை அவரோடு என்று இணைந்து வாழ்வதற்கு அவர் வழி செய்வார். என்ன செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 1:14 சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டதான நற்பொருளை என்ன, அந்த மன்னிப்பு, தேவனுக்கு ஏற்புடையதாக இருத்தல், நீதி, புதிய சிருஷ்டி, முடிவில்லாத வாழ்க்கை, நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவின் மூலமாகவே காத்துக்கொள்ள முடியும். இதோ ஒருவேளை இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல இயங்குகிறாய், இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழகாக உடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியில் இன்றைக்கு நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ, அவன் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்த ஜாதி என்றும் இல்லை, இந்த ஜாதி என்றும் இல்லை, யாராயிருந்தாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, அவருடைய மகள்கள் ஆகும்படி, அவருடைய மகன்கள் ஆகும்படிக்கு அவர் அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோமா? மகன் தகப்பன் மகள் என்கிறதான உறவின் மூலமாக ஆராதனை செய்ய வேண்டும். அந்த அன்பினாலே ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு தாய் புதிதாய் பிறந்த குழந்தையை கொஞ்சி ஆராதனை செய்வது போல, ஒரு தகப்பன் புதிதாய் பிறந்த மகளை கொஞ்சி ஆராதனை செய்வது போல, நாங்களுமே கொஞ்சி ஆராதனை செய்து அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மெருகேற்ற வேண்டும். அந்த அன்பின் ஆழமும் அகலும் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஆமாண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்களுடைய சொந்த முயற்சிகளினால் அல்ல, நம்ம சொந்த செயல்களினால் அல்ல, அது தற்பெருமை. பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய அளவற்ற வல்லமையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த பரிசனை போல நாங்கள் இருக்க வேண்டாம். மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் அவன் அப்படி இவன் இப்படி அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டாம். நாங்கள் எங்களை பாவி என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். பாவி என்று, ஆமா ஆண்டவரே,
பெருமை உள்ளவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறோம். அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் உண்மை ஆண்டவர் என்று, உண்மை கர்த்தர் என்று அவன் அறிந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடைசி நேரத்தில் கூட அவன் விடுவிக்கப்பட்டானே ஆண்டவர். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை இந்த நேரத்தில் கடைசி நிமிடமாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, உங்களுடைய சூழ்நிலை இந்த நேரத்தில் கடைசி நேரமா இருக்கலாம். ஆண்டவர் உன்னையும் ரட்சிக்க வல்லம், இந்த கடைசி நிமிடத்திலும் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை விசுவாசிப்பாயா? தேவகுமாரன் என்று விசுவாசிப்பாயா? ஆமாண்டவரே, சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆண்டவரே. நான் சவுலை போல இருக்கக்கூடாது, சவுலை போல பெருமை பிடித்தவனா இருக்கக்கூடாது, சவுலை போல ஒருவேளை பாவத்துக்கு நான் மனம் திரும்பவும் நான் பொறாமை பிடித்து தாவீதை தேடி தேடி அழிக்கிறவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் தாவீதை போல இருக்க வேண்டும் ஆண்டவரே. பாவம் செய்தேன், மனம் திரும்பி, ஆனால் கடைசியிலே ஆனால் பாவம் செய்யக்கூடியதான வாய்ப்புகள் இருந்தாலும் தாவீது பாவம் செய்யாமல் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய இருதயத்திலையும் களங்கம் இல்லாமல் வைத்துக் கொண்டானே. ஆம், நான் இயேசுவை என் வாயினால் அறிக்கையிடுகிறேன். தேவன் அவரை மரித்தவர் எழுப்பினார் என்று என்னுடைய இருதயத்தை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நீ சொல்லுவாயா? நீதி உண்டாக நான் சொல்ல இருக்கிறதே, ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நான் என்னை யூதாசை போல இருக்க விரும்பவில்லை, ரட்சிக்கப்பட்டேன். சவுலை போல இருக்க விரும்பவில்லை, நான் பேதுருவை போல இருக்க விரும்புகிறேன், தாவீதை போல இருக்க விரும்புகிறேன். நான் மனம் திரும்புகிறேன். 180 கோணத்திலே என்னுடைய முழுவதுமாய் நான் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய மனதை நான் பாவத்தை விட்டு திருப்பி என் தகப்பனை நோக்கி ஓடுகிறேன். எங்களிடத்தில் வந்து தங்கியிரும் போதகரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, சிருஷ்டிகரே, ஒருவராய் பெரிய காரியங்களை அதிசயங்களும் செய்கிறவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அழைக்கப்படுகிறவரே, எங்களுக்குள்ளே வந்து தங்கியிரும். அப்பொழுது நாம் இணைந்து நீர் எங்களுக்கு தந்த அந்த மன்னிப்பை, தேவனுக்கு ஏற்புடையராய் நடக்கிறதான அந்த அனுபவத்தை, புதிய மனுஷனாகிய புது சிந்தையை, புது இருதயத்தை, முடிவில்லாத வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய ஆவியினாலே பாதுகாத்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.